ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் நம்ம கோபி இருக்காரு, எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எதுக்குப்பா எல்லாரையும் இப்படி கத்தி கத்தி கூப்பிட்றேன்னு சொல்லி கேட்டால், நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லை, நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா யாருமே எதுவும் சொல்லுங்க. அதுவே கோபிக்கு பயங்கர ஷாக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம பாட்டி ஒரு பக்கம் இனியா இருக்க சொல்லேண்டின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்க்கணுமே அவருக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரையும் நான் கம்பல் பண்ண மாட்டேன், என்னையும் யாரையும் கம்பல் பண்ணாதீங்க, நான் யாரையும் கம்பல் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நன்றி கெட்ட உலகமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் தெரிஞ்சுக்கிட்ட கண்மணி பாட்டை இப்போ இவருக்கு போட்டு விடலாம் போல. சரி விடுங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு எனக்குன்னு யார் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவர், நான் எல்லாருக்கும் தப்பானவங்களா இருந்திருக்கேன். அதாவது பாக்கியாவுக்கு நல்ல புருஷனா இல்லை ஓகே, உங்களுக்கு நல்ல பையனா இல்லை ஓகே, அப்பா கூட இதை சொல்லியிருக்காரு. ஆனால் என் பசங்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்தேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இப்போ போச்சு. என் பசங்களுக்கு நான் தேவைப்படுற நேரத்தில் இருந்திருக்கேன், ஆனால் இப்போ நான் தேவைப்படல, அதனால நான் வெளியே போகிறோமான்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக போட்டார். சரி சென்டிமெண்ட்டாக பெட்ட போட்டவர் மறுநாள் காலைல விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா வெளியே போகலாம் ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்த டைமில் நானும் வரேன்னு சொல்லிட்டாங்க. பாட்டியும் ஒரு பக்கம். சரி 2 பேருமே சேர்ந்து போயிடலாம்ப்பா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புற டைமில் வந்தது யார்? ஆகாஷோட அப்பா. என் பிள்ளை எப்படா அடிப்பேன்னு சொல்லிட்டு போடா தண்ணி வண்டின்னு திட்டுறாங்க. அடப்பாவிகளா, என்னதான் இருந்தாலும் ரத்த பாசம் இல்லையா, பெத்த பாசம் இல்லையா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சண்டை நடக்க ஒரு போர்க்களமே வெடிச்சிருச்சுங்க. உடனே இதை பார்த்தா நம்ம பாக்கியாவால் தாங்கிக்கவே முடியல. எலியில் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனவுடனே செல்வி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அச்சோ என்னால் தாக்கா உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் இங்கே எல்லாத்தையும் விறுவிறுப்பாக பேக் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டி ஒரு பக்கம் இதெல்லாம் நீ அனுபவிச்சு தாண்டி ஆகணும்னு பாக்கியாவை திட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.